கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 42 அதன் 2வது வசனம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் காண முடிகிறது. ஆண்டவருடைய சமூகத்தினின்று தங்களுடைய பொல்லாத கிரியைகளினால் தள்ளப்பட்ட கோகாத்தியரின் வம்சமாயிருக்கிற கோராகனுடைய புத்திரர்கள் எழுதுகிற இந்த சங்கீதத்தை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே தேவ சமூகத்திற்கு வருவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு தங்கள் செய்கைகளினாலே கிரியைகளினாலே வர முடியாத ஒரு நிலையில் இருக்கிற அவர்களுக்கு அந்த பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள், பிதாக்கள் செய்த பாவங்கள், பிதாக்கள் தேவனுக்கு விரோதமாய் பண்ணின துரோகங்கள், அது இவர்களும் அவர்களுடைய பின் சன்னதியாரும் தேவனை தேட தேவ சமூகத்திலே வருவதற்கு தகுதியற்றவர்களாய் மாறி இருந்த காலத்திலே அந்த கோராகின் புத்திரர்கள் தேவனை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவரை ஆராதிக்க கிடைக்க பெறுகிற அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தேவ இரக்கத்தினாலே மறுபடியும் தேவன் அவர்களை சேர்த்து கொள்ள ஆரம்பித்த பொழுது அவர்கள் இந்த பாடல்களை பாடி தேவனை உயர்த்துவதை காண முடிகிறது. அதிலே இங்கே சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது என்று அங்கே சொல்லுவதை காண முடிகிறது. அவர்கள் அந்த நெருக்கடியான தேவ சன்னதிக்கு வர முடியாத காலகட்டத்தில் தேவனுடைய சன்னதிக்கு வர வேண்டும் என்கிற தாகம் இருந்தது. தேவ சன்னதிக்கு வந்தபின் தேவன் மேல் தாகமுடையவர்களாய் மாறினார்கள். தேவ சன்னதியிலே வந்து தேவன் கொடுத்த அந்த இரக்கத்தை, தேவன் கொடுத்த அந்த பாக்கியத்தை இனி எந்த விதத்திலும் எந்த கிரியைகளின் நிமித்தமும் இழந்துவிடக்கூடாது என்று சொல்லி தேவன் பேரிலேயே தாகமுள்ளவர்களாக, தேவனை தேட ஆவல் உள்ளவர்களாக, ஆராதிக்க ஆவல் உள்ளவர்களாக அவர்கள் அர்ப்பணித்திருப்பதை நாம் இங்கே காண முடிகிறது. பிரியமானவர்களே, தேவனை ஆராதிக்க தகுதியற்றிருந்த ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு. பாவம் செய்து உலக மயக்கங்களால் நிறைந்து உலக காரியங்களில் இருந்த நாட்கள், தேவனை ஆராதிக்க தகுதியற்றிருந்த நாட்கள். ஆனால் கிருபையாக தேவன் மறுபடியும் நம்மை ஆண்டவருடைய இரக்கத்தினாலே இரட்சிப்பை தந்து நம்முடைய பாவங்கள் அற கழுவி நம்மை சுத்திகரித்து தேவனுடைய நாமத்தை தேடவும் தொழுது கொள்ளவும் உள்ள பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து அவரை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதானே நாம் தேவ சமூகத்திலே தேவன் மேலே தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக விஷயத்திலே தேவ சமூகத்திலே வந்த பின்பு தேவன் மேல் தாகத்தை குறைத்து கொண்டு தேவனால் கொடுக்கப்படுகிற உலக நன்மைகள் மேல் அதிக தாகமுடையவர்களாகவும் ஜனங்கள் தங்களை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவன் தருகிற பொருட்கள் மேலே, உலக ஆசீர்வாதங்கள் மேலே ஒருவன் தாகப்படுவான் என்றால் அவன் தேவ பிரியனாக வாழவே முடியாது. ஒரு காலத்திலே தேவனை விட்டு அவன் தூர போகிறவனாய் காணப்படுவான். இந்த கோராகின் புத்திரர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த இரக்கத்தை இனி நஷ்டப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி தேவன் மேல் தாகமுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு தேவன் மேல் தாகமுள்ள ஒரு வாழ்வாய் இருக்கட்டும். தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் மேல் தாகம் அல்ல. ஆசீர்வாதத்தை பெற்ற உடனேயே நாம் தேவனை விட்டு விலக ஆரம்பிப்போம். இல்லை, என்றைக்கும் இந்த ஜீவகாலம் முழுவதும் நம்முடைய தேவன் மேல் தாகம் உள்ளவர்களாய், தேவனை எந்த விதத்திலும் ஸ்தோத்திரம் நாம் விட்டு விலக மனமற்றவர்களாக தேவனை பின்தொடர்ந்து நாம் செல்லுவோம். காரணம், தேவன் மேல் தாகம் உள்ளவர்களுக்கு உலக நன்மைகளையும் கர்த்தர் தருவார். உலகத்தில் பாதுகாப்பையும் கர்த்தர் தருவார். உன்னதமான பரலோக ராஜ்யத்தின் அந்த மகிமையிலும் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஆனபடியினாலே இன்றைக்கு தேவன்
தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் கிடைத்த பாக்கியத்தை வீணாக்காதபடி தேவன் பேரிலே தாகமுடையவர்களாய் மாறுவோம். தேவன் தருகிற உலக ஆசீர்வாதங்கள் மேலே தாகமுடையவர்களாய் ஒரு காலம் வரும் பொழுது தேவனை விட்டு விலக செய்கிற தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களே பலரை இன்றி தேவனை விட்டு விலக செய்திருக்கிறது. நாம் அப்படி அல்ல. இந்த கோராகின் புத்திரரை போல கிடைக்கப்பெற்ற இரக்கத்தை நாம் வீணாக்காதபடி தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருப்போம். கர்த்தர் நம்முடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காத்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே சேர்ந்து உம்மை அப்பா என்று கூப்பிட ஆண்டவரே தகுதியற்றிருந்த எங்களை கிருபையினால் இரட்சித்து உம்முடைய சமூகத்திலே சேர்த்து கொண்டிருப்பா. இந்த பாக்கியமான வாழ்வை ஒருபோது நாங்கள் நஷ்டப்படுத்தி விடாதபடி கிடைத்த இந்த வாழ்வை ஆண்டவரே நாங்கள் உலக நன்மைகளினால், உலக ஆசீர்வாதங்களால் தாகமடைந்து அவைகளை பெற்றுக்கொண்டு தேவனை விட்டு விலகி செல்லாதபடிக்கு தேவன் மேலே தாகமுள்ளவர்களாய் சாகிறது வரைக்கும் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். உலகத்தின் தேவனை சேவித்து உலக ஆசீர்வாதங்கள் மேல் தாகமடைந்தவர்கள் தேவர் அதை அவர்களுக்கு கொடுக்கிறீர். ஆனால் அது அவர்கள் ஸ்தோத்திர தேவனை விட்டு பிரிந்து போவதற்கும் தேவனை விட்டு தூரம் போவதற்கு ஏதுவாய் பலருக்கு மாறி இருக்கிறது தகப்பனே. அந்த தீங்களை விழாதபடி ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேற கிருபை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.